வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் கடந்த 3 மாதமாக வாரம் எங்கள் கண்ணில் பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ஆனிமே, சினிமா, கேபாப் இந்த மாதிரி எதெல்லாம் பட்டுச்சோ அது எல்லாத்தையும் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த 3 மாதத்தில் நாங்கள் பேச முடியாமல் மிஸ் ஆன 1-2 டாபிக்ஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் தனியாக வீடியோ போட முடியலப்பா அப்படின்ற மாதிரி மிஸ் ஆன டாபிக்லாம் இருக்கும் இல்லைங்க. அதெல்லாம் மொத்தம் ஒரு கலெக்ஷனாக செட் பண்ணி இந்த 3 மாதம் இதெல்லாம் தான்ப்பா நான் பார்த்தேன், நீங்கள்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களும் நானும் கேஷுவலாக பேசுகிற ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பெருசாக எடிட்டிங்லாம் எதுவும் இருக்காது. நானும் என் குரலும் மட்டும் உங்களுடன் இணைந்து பேச போகிறேன். ஆடியன்ஸான நீங்களும் இந்த 3 மாதம் நீங்கள் பார்த்து ரசித்த மீடியாக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஆப்வியஸ்லி இன்றைக்கி பேச போகிற எல்லா டாப்பிக்லேயும் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்க போகிறதில்ல. ஸோ கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, எந்தெந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜம்ப் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆனிமே. வின்டர் 2025 நான் ஆன்கோயிங் ஆனிமேலாம் நிறையெல்லாம் பார்க்கலங்க. 2 தான் பார்த்தேன். ஒன்று வந்து ஜென்ஷூன்னு சொல்லிட்டு ஒரு ஆனிமே, இன்னொன்று வந்து டிராகன் பால் டைமா. ஜென்ஷூவோட ஜெர்னி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலுங்க எனக்கு. எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆனிமேவை ப்ரமோட் பண்ணும்போது என்னன்னு சொல்லி இந்த கம்பெனி சொல்லிச்சுன்னா, இது ஒரு ஆனிமே டேரக்டரை பற்றின கதை. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லவ் ஸ்டோரி ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதை எப்படி எடுத்து முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை பற்றின கதைன்ற மாதிரி தான் சினாப்சிஸ் இருந்தது. அதையே பார்த்துட்டு ஆனிமே உருவாகும் கதையை சொல்லும் ஒரு ஆனிமே, சூப்பர்ப்பா, மேப்பா வேற அனிமேஷன் தட்டி வீசுவாங்க, கண்டிப்பாக இதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஆர்வத்தில் செட் ஆகி உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட் எபிசோட போய் பார்த்தேன், அதில் இருக்கிற ஒண்ணுமே காணுங்க. நீ சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணுன்ற மாதிரி இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி இதை கம்ப்ளீட்டா இசைக்காய் ஜான்ராவா மாத்திட்டாங்க. அடப்பாவி, இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலையடா அப்படின்னு கொஞ்சம் பயங்கர டிசப்பாயிண்டட் ஆயிட்டேன். பட் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, நான் ஜென்ஷூ வந்து தமிழ் டப்ல பார்த்துட்டு இருந்தேங்க. அது என்னமோ தெரிலங்க, அந்த லீடு கேரக்டருக்கும் அதில் ஒரு யூனிகார்ன் கேரக்டர் இருக்கும், அந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் வாய்ஸ் ஆக்டிங் தமிழில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சரி, பயங்கரமாக ஈடுபாடு இல்லைன்னாலும் ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, டைம் பாஸுக்காச்சும் இதை அப்பப்போ வாரம் பார்ப்போன்ற மாதிரி தான் மீதி சீரீஸை கண்டினியூ பண்ணேன். கடைசி வரைக்கும் சீரீஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட் வரவே இல்லை. சும்மா டைம் பாஸுக்கு பார்த்துட்டு இருக்கோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சோ தெரிலங்க, திடீர்னு 7வது எபிசோடில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட் நடந்தோடனே நமக்கு வந்துட்டு அடடே நல்லா இருக்கே, இந்த டைரக்ஷனில் நீ சீரீஸ் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சு. பட் அதுக்கு ஃபுல்லாக கமிட் ஆகலைனாலும் 7வது எபிசோட்லேருந்து அந்த சீரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போன மாதிரி தான் இருந்துச்சு. 6 எபிசோடு வேஸ்ட் பண்ணதுக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பாலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சீரீஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் கடைசியில் எபிசோட் நம்பர் 9, 10, 11, 12 இந்த செஷன்லாம் வரும்போது அப்படியே ஆனிமே ஒரு பீக்குக்கே போயிடுச்சு. ஏன்னா டென்ஷன் அவ்வளோ டாப் நாச்சில் இருந்துச்சு. நீ சொன்ன கதை ரொம்ப சுமாரான கதை, அதுலேயும் 6 எபிசோடு படு சுமார். அந்த இடத்துல இருந்து இதோட இன்டென்சிட்டி எப்படி இவ்வளவு தூரம் கொண்டு போனேன் அப்படின்னு ஷாக்காக வைக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்திருந்தாங்க ஆனிமேவை. இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த ஆனிமே வந்து சூப்பர் ஆனிமேலாம் கிடையாதுங்க, ஆனால் இது அவ்வளோதான்டா அப்படின்னு கை கழுவி விட்ட ஒரு ஆனிமேவை அட்டே பரவாயில்லையே நல்லா முடிச்சிட்டியே அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுத்து நீட்டாக அந்த ஜேர்னியை கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க ஜென்ஷூ. ஸோ தட் வாஸ் ஃபன். 2வது ஆனிமே ஆப்வியஸ்லி நான் 90s கிட்டுன்னு சொல்லிக்க முடியாது இப்போ, பட் எனக்கு வந்து டிராகன் பால் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் எப்போவுமே உண்டு. டைமாவும் அப்படி தான் பார்த்தேன். இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ போடுற பிளான் இருக்குது. ரெட்டும் நானும் எப்படி சேர்ந்து அதுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணுறோன்றதை பொறுத்து தான். பட் இப்போதைக்கு மேலோட்டமாக சொல்லணுன்னா இது ஒரு ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சூப்பரும் கிடையாது, படுமொக்கையும் கிடையாது. 5 out of 10 எக்ஸ்பீரியன்ஸாகவே மொத்த ஆனிமேவும் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் நீங்கள் டிராகன் பால் ஃபேனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சரி ஓகே டைம் பாஸ் ஆகுதுன்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாலாம் யாராவது உள்ளே வந்தீங்கன்னா போர் அடித்து செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அட்லீஸ்ட் என் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. மேபி ஃபஸ்ட்டு யாராவது டிராகன் பால் நான் டைமா தான் ஃபஸ்ட்டே பார்க்குறேன்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. ஸோ ஆனிமேவை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. இன்னொன்று, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டோயின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியை பாருங்க ப்ரோன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் சொன்ன ஓவியையும் பார்த்தாச்சு, பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு ஒரு தனியாக வீடியோவும் பண்ணியிருக்கு. அது இந்த மாதம் வந்துருங்க. ஸோ ஆனிமே செக்ஷன் அவ்வாறாக முடிஞ்சுது. 2வது மேட்டர் பார்த்தீங்கன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாதத்தில் இது வரைக்கும் ஒரு 12 படம் பார்த்துருப்பேங்க. 12ல் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பர் அப்படின்னு சொல்லணும்னா நாஸ்பராட்டு சூப்பராக இருந்துச்சு, டைம் பாஸ் ஆச்சுன்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்ம மதகஜராஜா, அதுக்கப்புறம் தெலுங்கில் சங்கராந்திக்கு வஸ்து நாம்னு ஒரு படம் வந்துச்சு. அது எனக்கு தெலுங்குலாம் தெரியாது, தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன், கண்டுக்காதீங்க. அந்த படம், அப்புறம் ஒரு 2-3 பழைய படம், அதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தது. பட் ஒரு படம் வந்து நான் மறக்கவே
மாட்டேங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேங்க இல்லைங்களேன், பாரசைட் டைரக்டரோட அடுத்த படம் ராபர்ட் பேட்டின்சனோட மிக்கி 17 வர்றதா இருந்துச்சு. அது எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ரிலீஸ் ஆன அன்னைக்கு சரி இன்னைக்கு போயிடலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டேன். கரெக்டாக என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு டே மச்சான் படத்துக்கு போகலான்டா, நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, மீட் பண்ணுவோம் படத்துக்கு போகலாம் அப்படின்லாம் கூப்பிட்டான். சரி நண்பன் கூப்பிடுகிறான், நண்பனுக்கு மேலே படம்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு சரி மச்சி நீ எங்கே போகணும்னு சொல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கமிட் ஆயாச்சு. ஸோ அன்னைக்கு நான் வந்து டெக்னிக்கலி மிக்கி 17 பார்த்துருக்க வேண்டிய நாள் அன்னைக்கு வந்து அவன் சொன்னான்னு சொல்லி மர்மர் படத்துக்கு போனேங்க. ஐயோ சாமி, படமாங்க அது. அதாவது பேய் படத்துக்கு, ஃபவுண்டு ஃபுட்டேஜ் படத்துக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை வந்து இதுக்கு மேலே போர் அடிக்கிற மாதிரி எவனும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு மட்டும் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். தேட்டரில் வந்து எல்லாரும் கொஞ்சம் பேர் பயந்தாங்க, சிரிச்சாங்க, அதெல்லாம் இருந்தது. பட் எனக்கு அது உள்ள படம் தேட்டரில் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா ஒன்றுமே இல்லையடா, வெறும் ஜம்ப்ஸ்கேரை மட்டுமே வச்சு ஓட்டிடலான்னு பார்க்குறியா நீ படத்தை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் டேரக்டரையோ அவங்களெல்லாம் நான் வந்து பெருசாக குறை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஏன்னா உனக்கு ஏதோ மினிமம் பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நீ படம் எடுக்க முடியுன்ற மாதிரி நீ எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் வந்து எதுவும் சொல்லலை. படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஒரு பக்கம் சொல்கிறேன். இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படத்தை எதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனானாமான்னா, எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ரேவ் ரிவ்யூஸ்டா, யார் பார்த்தாலும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னா. யாரா அந்த ஆஹா ஓஹோன்னு சொன்னவங்கலாம் அப்படின்னு கேட்டால் எல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸு. அடா பாவிகளா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு கொடுத்த காசை படத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி நானும் அவனை திட்டிகிட்டே தான் வெளியில் வந்தோம். ஸோ தட் வாஸ் அ வெரி வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸு. படம் நல்லா இருந்துச்சோ இல்லையோ, திட்டிகிட்டே வெளியில் வந்தது அற்புதமாக இருந்துச்சு. அதுவும் மிக்கி 17 இன்னொரு கொடுமையை கேளுங்க. அன்றைக்கி மிக்கி 17 மிஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் போக முடியல. சரி நாளைக்கு போடுற டிக்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன், படத்தை தேட்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. ஆடா பாவிகளா, என்னடா அப்போ ஓடவே இல்லையா அந்த படம் அப்படின்ற மாதிரி செம்ம சாக்கு. சரி போ, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், இதுவும் ஓடிடி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விட்டாச்சு. மிக்கி 17 பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சினிமா சைடு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கடந்த 3 மாதத்தில் நடந்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் ஆடியன்ஸ் யாராவது இங்கே மர்மர் பார்த்தவங்க இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து படம் பிடிச்சதா? ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஓவர் கிரிட்டிக்கலாக பார்க்குற ஆளுங்களாகவும் இருப்போம். நாங்கள் இல்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். பட்டு உங்களுக்கு ஒரு நார்மல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு அந்த படம் பிடிச்சதா அப்படின்லாம் வந்து கீழே சொல்லுங்கள், சப்போஸ் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா. ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம். 3வது மேட்ரு பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் வந்து இப்போ எனக்கு லாஸ்ட் ஒரு 2 மாதமாக ஒரு பெரிய பிரச்சனைங்க. எனக்கு டிசி காமிக்ஸும் மார்வல் காமிக்ஸ் இது 2 மேலேயும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக டவுனு. ஆல்மோஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா காமிக்ஸ் படிக்கிறதையும் நிறுத்திட்டேன். இப்போ நான் டிசி காமிக்ஸில் 2 சீரீஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரேன்னு ஒன்று, அப்புறம் அப்சல்யூட் வண்டர் உமன் சொல்லிட்டு இந்த 2 சீரீஸ் மட்டும்தான். ஒரு 2014 டைமில் என்கிட்ட கேட்டிங்கன்னா, டிசியோட சீரீஸ் 30 சீரீஸ் ஒரு மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 30ல் ஒரு 20 படிச்சுட்டு இருந்திருப்பேன். மார்வலில் வந்து ஒரு 30 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 30ல் ஒரு 20 படிச்சுட்டு இருந்திருப்பேன். அப்படி இருந்த நம்ம நிலமை இப்போ திரும்பி பார்த்தா என்னடா மொத்தமாக சேர்த்து 2 சீரீஸ் படிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆப்வியஸ்லி கொஞ்சம் வயசு ஆக ஆக அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடுச்சா அப்படின்ற ஆங்கிள் ஒரு பக்கம் இருக்குது. நமக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் இஷ்டம் போல் படிக்கலாம் முடியாது. ஸோ கொஞ்சம் செலக்டிவாக தான் இருக்கணும் நம்மளோட மீடியாவில், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் பாயிண்ட் என்னன்னா, அது மட்டும்தான் இதுக்கு காரணமா கிடையாது. காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட சைக்கிளிக்கல் நேச்சர்னு ஒன்று இருக்குங்க டிசிக்கும் மார்வலுக்கும். அதாவது என்னென்னா, என்ன ஆனாலும் சரி பேட்மேனுக்கு சாவு கிடையாது, பேட்மேனுக்கு ஒரு எண்டு கிடையாது. என்னதான் இருந்தாலும் சரி உல்வரினுக்கு ஒரு எண்டு கிடையாது. 75 வருஷமாக ஒரு கேரக்டருக்கு நீ கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்கங்க, அதை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக அதை சுற்றியே எல்லா கதையும் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அந்த மாதிரி சொன்ன கதையே திரும்ப 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 சொல்ல வைக்கிற மாதிரி மார்வலும் டிசியும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டைலுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அது வந்து இண்டஸ்ட்ரியோட ஃபால்ட்டு, அந்த மொத்த ஒரு சிஸ்டமே ஃபால்ட்டு தான். இதில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி இவ்வளோதான்ப்பா எனக்குன்னு அப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து ரிக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அந்த இன்ட்ரெஸ்ட்டு சொல்கிறேன் அந்த காமிக்ஸ் மேலே.
ஸோ ஒரு விதத்தில் ஐ திங்க் ஐ ஹவ் ஃபைனலி மூவ்ட் அவுட் ஆஃப் மார்வல் அண்ட் டிசின்னு தான் சொல்லணும். ஆப்வியஸ்லி சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்பி இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். பட் இப்போதைக்கு ஐ ஆம் டன் வித் மார்வல் அண்ட் டிசிங்க. ஃபுல்லி இண்டிபெண்ட் கிரியேட்டர் ஓன்டு காமிக்ஸ் மட்டும்தான். ஏன்னா அங்கெல்லாம் செதுக்குன்னு செதுக்குறாங்க. ஃபுல்லாக கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச கதைகளை சொல்கிறாங்களா, எந்த விதமான கிரியேட்டிவ் லிமிட்டேஷன்ஸும் இல்லாமல் நான் சொல்கிறதான்டா கதை, எனக்கு பிடிச்சதை ஃபீல் பண்ணி நான் எழுதுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி எழுதுறாங்களா, அதெல்லாம் அற்புதமாக வந்துட்டுருக்கு. அதில் ஒரு நல்ல சீரீஸ் சொல்லணும்னா சாக்ரிஃபைசர்ஸுங்கிற சீரீஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்திருக்கேன். அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது காமிக்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷனில் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் படிச்சிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ காமிக்ஸ் அப்படி. அடுத்த டாபிக் வந்து கேபாப். கேபாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் கேபாப்பில் நான் இன்வால்வ்டு கிடையாதுங்க இப்போ முன்னாடி மாதிரி. ஸோ நான் பார்த்த எந்த விஷயமா இருந்தாலும் மோஸ்ட்லி அதில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். பட் ஷேர் பண்ணாத ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஸ்ஸர் எஃப்எம்மோட கம்பேக் ரீசெண்டாக வந்துச்சு, ஹார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம். எப்படி ஜென்ஷூக்கு வந்து ஆஹா பயங்கரமாக இருக்கும் போலையே, எதிர்பார்த்து பார்க்கலாம் போலையே அப்படின்னு வெயிட் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஆல்பமுக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. எனக்கே ஷாக்காக தான் இருந்தது. என்னது புது ஜென்ரேஷன் குரூப் ஒன்றுக்கு பயங்கர ஹைப் ஆகுறேன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு உள்ளே போனப்போ ஆல்பம் பிடிச்சதுங்க, ரொம்பவே பிடிச்சது. மொத்தம் 5 ட்ராக், ஆக்சுவலி 4 சாங்கு, ஒரு இன்ட்ரோ ட்ராக்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே பிடிச்சது. ஆனால் மறுபடியும் கேபாப் கிட்ட எனக்கு அதே பிரச்சனை தான். பாட்டு 2.5 நிமிஷம் கூட முழுசாக இருக்க மாட்டேங்குது. 2.5 நிமிஷத்துக்கு கம்மியாக இருந்தால் அது பாட்டு கிடையாது, அது ஜிங்கிள் அப்படின்ற காலத்தில் வளர்ந்தவங்க நாங்கள். ஸோ அது மட்டும் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஏன்டா இவ்வளோ நல்லா பாட்டு போடுறீங்க, அது கொஞ்சம் லென்த்தாக தான் போடுங்களேன்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எனிவே ஹார்ட் ஆல்பம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே ஆஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குங்க, வேற லெவலு. நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது கேபாப் சாங்ஸ் ஏதாவது கேட்கணும் ட்ரை பண்ணணுன்றீங்கன்னா அந்த சாங் வந்து ஹைலி ரெக்கமெண்டடு. அண்டு ஃபைனலி ஆப்வியஸ்லி ரெஸ்லிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ரெஸ்லிங் வந்து ரெஸ்ல்மேனியாவை நோக்கி கொண்டு சீரும் சிறப்பும் செம்மையாக கிராண்டாக போயிட்டு இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன்ஸ்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட் நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டோரி லைன் தாங்க சீனா வெர்சஸ் கோடி ரோட்ஸ். சீனா ஹீல் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. கோடி ரோட்ஸும் தன்னோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. யார் ஜெயிப்பாங்கன்னு இப்போ வரைக்கும் என்னால் கெஸ் பண்ண முடியல. ஒரு சாலிடான மேட்சப், ஒரு சாலிடான ஹைப், எங்கே போய் முடியும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் எனக்கு பீக் மேக்ஸிமம் ஹைப் எங்கே இருக்குன்னா செத் ராலின்ஸ் வெர்சஸ் பங்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸு. அம்மோப்பா சாமி. ஆக்சுவலி வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து 2 பேர் மட்டும் போதும்னு தான் நான் நினச்சேங்க. 3வது ஆள் இந்த இடத்துல தேவையில்லை, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கிளாஷ் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படி ஃபீல் ஆச்சு. பட் 3 பேரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணும்போது அதுவும் ஸ்டீல் கேஜில் ரெயின்ஸ் எல்லாம் உள்ளே வந்து துவம்சம் பண்ண டைம் எல்லாம் பார்த்துட்டு அட்ரா சக்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரோமோ பேட்டில் 3 பேரும் மாற்றி பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற ப்ராலு எல்லாமே அது வந்து ஒரு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு நல்ல ஆக்ஷன் மூவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு சீனில் ஆரம்பித்த ஆக்ஷனு செகண்ட் தேர்டு ஃபோர்த்துன்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல்லான ஆக்ஷன் மோட்லேயே சூப்பராக எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க எனக்கு இந்த ஒரு ஜேர்னி ஃபீல் ஆகுது. அதனால என்னன்னு தெரில, இந்த மேட்ச்சுக்கு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரெஸ்லிங் ஃபேன்ஸு நீங்கள் யாராவது நீங்கள் எந்த மேட்ச்சுக்கு ரெஸ்ல்மேனியாவில் இருக்கிறதுல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் ஓவரால் இதுதான் மக்களே, நான் கடந்த 3 மாதங்களில் பார்த்து நம்ம சேனலில் கவர் பண்ண முடியாமல் போன சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை ஜானே.